ஹலோ ஆண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து ராட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எதாவது நம்ம கிட்ட ஒரு புது ராடு வந்தாலும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி வாங்கின ஒரு புது ராடு. எப்படி 2 இயர்ஸ் புது ராடுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு யூஸ் கூட பண்ணலை. எப்படி வாங்கினாங்களோ அப்படியே வாங்கி வச்சுருக்காங்க. இதோட டேக்ஸ் பிரிச்சிருக்காது, ஒரு டென்ட் இருக்காது, ஒரு கிராச்சஸ் இருக்காது. இது வரைக்கும் ஒரு கேஸ்டிங் கூட பண்ணலை. ஸோ நீங்கள் இப்போ சொல்லலாம் ராடுனா கேஸ்டிங் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ நான் அந்த ராடை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேகை கூட பிரிக்கலை. ஸோ இந்த ராடு பேர் பார்த்தீங்கன்னா மிச்சர் ஃப்ளூயிடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது வந்து 10 ஃபீட்டு. இது 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. ஸோ என்ன குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இப்போ வாங்குறதுக்கும் அப்போ வாங்குறதுக்கும். இதை வந்து நான் விற்கவே கூடாதுன்னு அவரை ரொம்ப நாளாக தடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு சுச்சுவேஷனால் இதை விற்கிறாரு. ஸோ இதோட ஒரு கைடும் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ இந்த இடம் சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரிதா? ஸோ அதே மாதிரி இந்த பெரிய கைடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராக் இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படியே அதை பாருங்கள், எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸுமே பிரிக்காமல், ஒரு டென்ட்டு கூட இல்லாமல் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணாத ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த டேக்ஸை பிரிக்கலை. இதை ஒரு நாட் கூட போடலை. பாருங்கள் நீங்களே, அதை அப்படியே மாட்டினது தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுகிறது தான். எப்போவுமே எப்படி இருக்கோ அப்படி இருக்காது தான். இது வாங்கினது ஒரு யூஸ் கூட பண்ணலை, ஒரு கேஸ்டிங் கூட பண்ணலை. அப்படியே புதுசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து ஸ்மூத்னஸை நீங்களே பாருங்கள். ஸோ எவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குது பாருங்கள். 5000 சீரியஸு. இது என்ன ஒரு ரீல்னு பார்த்தீங்கன்னா லகுனா டைவாவோடது 5000 LT. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கடலுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு ரீல் வந்து. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம காம்போ பண்ணும்போது நம்ம கடலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கடலுக்கு யூஸ் பண்ணுற இந்த ரீல் அண்ட் ராடை வந்து பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதோட ரேட்டும் தெரியும். ஸோ இதோட ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மிச்சல் ஃப்ளூயிடுக்கு வந்து நான் கொடுக்கறது ஃபுல் ரேட்டு கொடுக்கலாம் என்னை பொறுத்தவரையிலையும். ஏன்னா இது ஒரு யூஸ் கூட கிடையாது. அது வாங்கி டெலிவரி சார்ஜ் வாங்கி எல்லாமே இருக்குது. இது 4000 அபோவ் இருக்குது. நான் இதை வந்து 4000 தான் இப்போதைக்கு கோட் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம வாங்கியாச்சு, வாங்கினாலே செகண்ட் ஹேண்டு. ஆனால் இது புதுசு என்னை பொறுத்தவரையிலையும். நீங்கள் ஒரு கடையில் போய் எப்படி வாங்குறீங்களோ அப்படி தான் இருக்கும் இது. நீங்கள் ஒன்ஸு வெரிஃபை பண்ணிவிட்டு கூட வந்து வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணலாம். ஸோ சென்னை ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ரீலும் பார்த்தீங்கன்னா 4000 அபோவ் தான். இப்போதி ஆன்லைன் ப்ரைஸும் 4000 அபோவ் தான். இதுவும் 4000 தான் கோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 600 அவர் வந்து டெலிவரி சார்ஜ் ஒரு 300க்கு மேலே அபோவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நீங்கள் பிரைட் லைன் வரும்னு கேட்டிங்கன்னா பிரைட் லைன் வராது. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா டெலிவரி சார்ஜை வந்து நாங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு 8000 கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு தான். ஒரு டென்ட் இருக்காது உங்களுக்கு ரீலில். ஸோ நீங்கள் இது வந்து பழசுன்னு நினைக்கணும் பார்த்து கூட வாங்கணுன்னா கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குமான்றது தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புதுசாக நீங்கள் எப்படி கடையில் வாங்குறீங்களோ அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 700 கிட்ட இதை கம்மி பண்ணி தரோம். ஸோ இதுக்கு மேலே கம்மி பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன். மேற்கொண்டு இதை நீங்கள் பார்த்து வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே, நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே டிக்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட வேல்யூ அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ராடு ரீலு உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் எனக்கு வந்துச்சுன்னா நம்ம வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். நிறைய போட்டிருக்கோம், பட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பாக அது வீடியோ பாப்புலேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பாப்புலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது சேல் ஆகிடுச்சுன்னா
இது சேல் ஆகிடுச்சுன்னா என்னோட கமெண்ட்டில் நான் பின் பண்ணிவிடுவேன் இந்த ராடு சேல் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கணும், ஃபோன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேற்கொண்டு எனக்கு ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நான் பிக் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ராடு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ராட்லும் சரி, இந்த மாதிரி புது ராடுங்களும் சரி நம்மக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். மேற்கொண்டு கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். வித் குவாலிட்டியோடு இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வீடியோவே போடுறேன். உங்களுக்கே தெரியும் நான் எந்த ராடு எடுத்தாலும் அதோட எண்ட் டு எண்டு விசாரிச்சுட்டு தான் பண்ணுறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வாங்கலாம். ஸோ அவரோட யூஸ்க்கும் இருக்கும், உங்களோட யூஸ்க்கும் இருக்கும்.